மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்திய அரசியல் நகர்வுகள்ல மிக முக்கியமான இடத்துல பிரகாசமா இருக்கிறது சீமான் அவர்கள். இதுவரைக்கும் அவர் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்களால் கிடையாது. அந்த ஈவே ராமசாமிக்கு உருவாக்கப்பட்ட பிம்பம், அந்த பெரியார்ன்ற பிம்பம் இல்லையா, அந்த பிம்பத்தை நேற்று அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட அதை எடுத்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே மாற்று கிடையாது. ஒரு நியாயமான மாற்று, அதாவது கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இங்கே திராவிட சித்தாந்தத்தின் மேல ஒரு திருட்டு கும்பல் ஆட்சி செய்யுது. அந்த திருட்டு கும்பலை எதிர்த்து நீங்க ஒரு அரசியல் மாற்றம் உருவாக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எது மாற்றா இருக்க முடியும் அப்படின்னா அந்த நபர்களுக்கு எந்த பிம்பம் தேவைப்படுதுன்னா ஈவே ராமசாமி பிம்பம், பெரியார்ன்ற பிம்பம் தேவைப்படுது. அந்த பெரியார்ன்ற பிம்பமே ஒரு மோசடி. அந்த பெரிய மோசடியை யார் துணிஞ்சு உடைச்சு வெளியில அரசியல் களத்துக்குள்ள வராங்களோ அவங்கள தான் ஒரு நியாயமான மாற்றாக இங்க திராவிடத்துக்கான மாற்றா பார்க்க முடியும். அந்த வகையில சீமான் அவர்கள் போகக்கூடிய இந்த பாதைன்றது சரியான பாதை. தமிழ் தேசிய கருத்துக்கள் அதை தீவிரமாக பிரிவினவாத கருத்துக்களா மாத்தாம அதை ஒரு ஓரமா வச்சுட்டு நாங்க வீழ்த்த விரும்புகிற நபர்கள் ஈவே ராமசாமி கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கும்பல் அப்படின்னு சொல்லி அவரு பிரகடனம் பண்ணிட்டு நேரடியாக சட்டமன்ற தேர்தல் நோக்கி நகர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு தெரிஞ்சு எல்லா பக்கத்தும் சைட்டு மேனிக்கு ஈவே ராமசாமி தூக்கி போட்டு பொழக்கிறானுங்க. இந்த பெரியார்ன்ற பிம்பத்தை பொழந்து எடுக்கிறானுங்க. என்னென்ன முடியுமோ அத்தனை சுக்கு சுக்கா உடைக்கிறானுங்க. அந்த வேலைக்கு மிக முக்கியமான காரணம் சீமான் சமீபத்திய பேட்டி, அதனால் உருவான சச்சரவு. அதை விடாப்பிடியாக அதில் எந்த வகையிலுமே பின்னோக்கி செல்லாம அடுத்தடுத்து அடிச்சு நகர்றாரு. அதுல ஒரு கட்டத்தில் அவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த இடத்துல தான் சீமான் அவர்கள் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவார் நம்புறேன். அது என்ன அப்படின்னா, ஈவே ராமசாமி சொன்னார் இல்லையா, அதாவது தமிழ்ன்ற மயிரையா இல்ல தமிழ் எங்க உயிரா, இந்த ரெண்டுக்கு தான் இப்ப சண்டையே அப்படின்றாரு. இந்த பேச்சை மையமா வச்சு மட்டுமே இந்த தேர்தலை இவங்க விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரு ஈவே ராமசாமின்ற பிம்பத்தை உடைக்கிறது மட்டுமே அரசியல் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நகர்வு எந்த கட்சி முன் வச்சாலும் சரி, நான் சீமான் மட்டும் சொல்ல, எந்த கட்சி முன் வச்சாலும் சரி அதுக்கு மக்கள்கிட்ட நிச்சயம் ஆதரவு இருக்கும். ஏன்னா ஈவே ராமசாமி பேசிக்கிட்டு இருந்த திமிர் பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சின் உண்மையான விஷயத்தை மக்கள் புரிஞ்சாலே அந்த ஆளை வெளுப்பானுங்க. ஆனா திராவிட அரசியல் சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதுக்கு பெரியார் தான் வித்திட்டார் விதையிட்டார் அப்படின்னு ஊரா ஏமாத்தி இத்தனை காலம் இவங்க பண்ணாயில, இதை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர காலம் ஒன்று நெருக்கிருச்சு அப்படின்னா அது ஈவே ராமசாமி பிம்பத்தை உடைக்கிறதுல ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் நம்ம ஆதரிக்கிறோமா அப்படின்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லா பேருமே நான் இதை மீண்டும் என்ன நல்லா தெரிஞ்ச எல்லா பேருக்கும் தெரியும், மீண்டும் வலியுறுத்திருக்கேன். கடந்த 8 வருடங்களுக்கு மேல திரும்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஈவே ராமசாமின்ற பிம்பத்தை நீங்க உடைக்காம இங்க மாற்றுன்னு ஒரு அரசியலை எவன் தூக்கிட்டு வந்தாலும் அது வேஸ்ட் தான். நேற்று வந்து விஜய் என்ன பண்றாப்ல, பெரியாரை படியுங்கள். என்ன படிக்கணும், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன், விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானோ இல்ல யாரோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவே ராமசாமியை படிக்கிறீங்களே, நாங்க படிச்சதை சொல்றோம், நீ விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சுக்கவே இங்க அரசியல் சூடு பிடிக்கும். இந்த அரசியல் சூடு பிடிச்சு ஆகணும். யாரு? ஈவே ராமசாமியை மையமா வச்சு. ஏன்னா இவனுங்க ஊரை ஏமாத்துறதுக்காக ஈவே ராமசாமியை பயன்படுத்துறாங்க ஒழிய அந்த ஆளுக்கு எந்த ஓட்டு வங்கியும் கிடையாது. முதல்ல இதை நம்ம மனசுல வாங்கணும். யாரு? எல்லா பேருமே. ஏன்னா ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது கவனிச்சீங்கன்னா, ஈவே ராமசாமி பெரியாரை ஏற்கிறோம் ஆனா இனத்தின் தலைவராக ஏற்கல அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. நீங்க தலைவராகவே இருக்காதீங்க நான் பலதான் சொல்லியிருக்கேன். நீங்க மட்டும் கிடையாது, நான் பாஜகவுக்கு பல முறை சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்க தேசியவாத சிந்தனையோட நகரும் நினைக்கிறீங்க, நீங்க இந்துத்துவ சார்ந்தோ இல்லாட்டி இந்த மண்ணில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை சார்ந்தோ நீங்க ஏதோ வகையில நீங்க அதை ஓட்டு வங்கியா பயன்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரெண்டுக்கு மிக முக்கியமான எதிரியா நின்றது யாரு? இந்த ஈவே ராமசாமி. இந்த ஈவே ராமசாமி தூக்கி போட்டு பொழக்கலைன்னா உங்களுக்கு மாற்று அரசியல் இல்லாட்டி சித்தாந்த அரசியல் இங்க கிடையவே கிடையாது. நான் பல முறை பாஜகவுடைய அனைத்து தளத்திலுமே சொல்லியிருக்கேன், பாஜகவுடைய தலைவர்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஆனா அது எதையுமே கேட்காம சில காலத்துக்கு முன்னாடி ஈவே ராமசாமிக்கே வாழ்த்து தெரிவித்து போடுறதெல்லாம் உண்டு. இவங்க எல்லாரும் ஈவே ராமசாமி வந்து பயப்படுறது. பெரியாருக்கு இங்க ஓட்டே கிடையாது. அது 1967 நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதாவது சுதந்திரம் வாங்கி அடுத்த 3 தேர்தலில் தொடர்ந்து வரக்கூடிய 3 தேர்தலில் வெற்றி பெற்றது காங்கிரஸ். அதற்கு முந்தைய 2 தேர்தலில் வெற்றி பெற்று வலுவா உட்கார்ந்த நபர் காமராஜ் அவர்கள். காமராஜர் உத்தமமான உயர்வான ஒரு பின்பத்தையே 1967 எது வீழ்த்துச்சு அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ராஜாஜி அவர்கள் இருந்தாங்க. ராஜாஜி இருக்கல 2வது முக்கியமான பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சிச்சு. ஒருங்கிணைச்சு அது வரைக்கும் 15 வருஷம் இருந்த அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதுல. இந்த இடத்துல கவனிக்கணும்னா இவங்க என்ன திரிக்கிறாங்க அப்படின்னா, ஈவேரா வகுத்த கொள்கையின்படி திராவிட அரசியல்லாம் வந்துச்சுன்னு லூசுத்தனா பேசியிருப்பானுங்க. அந்த தேர்தல் 1967
ஈவே ராமசாமி என்ற பெரியார் ஊர் ஊரா எதை பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா திமுகவை தோற்கடிக்கணும் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அதற்கு முந்தைய தேர்தலில் சுமார் ஒரு 20 ஓட்டு வாங்கிக்க மாட்டான்னு வச்சுக்கவேன். அந்த பயலுக பல்லக்கு தூக்கி பயலுக கண்ணீர் துளிகள் அண்ணாதுரை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திமுகவே அசிங்கமா கழுவி ஊத்துவாப்ல. அதோட சேர்த்து யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு போறாங்களோ அவங்களையும் திட்டுவார். அதான் முஸ்லீம் லீக் போயிருக்கும், முஸ்லீம் லீக் திட்டுவாப்ல. இன்னொரு பேர் கம்யூனிஸ்ட் போய் கூட்டு வைப்பேன், பொறுக்கி திட்டுற பயிலுங்க அப்படின்னு சொல்லி அவைகளை திட்டுவாப்ல. எல்லாத்தையும் திட்டு என்ன சொல்லுவாப்பேனா, நான் சொல்றேன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு. யாரு? ஈவே ராமசாமி. நம்பவே மாட்டீங்க, 1967 ஒருவேளை ஈவே ராமசாமி கொஞ்சம் நஞ்சம் மக்கள்கிட்ட மரியாதைன்னு வச்சுக்குவேன், என்ன நடக்கும்? கொஞ்சமாவது ஓட்டு வங்கியில் ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லையா? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 1967 அண்ணாதுரை அவர்கள் அதுக்கு முந்தைய தேர்தல்களில் வெறும் 20% ஓட்டு விடுவாங்களே, ஆனால் அந்த தேர்தல் 43% மேலே ஓட்டு வாங்குறாரு. எப்படி 43% மேலே ஓட்டு வாங்குறாரு? ஒட்டுமொத்த கூட்டணி 52% மேலே ஓட்டு வாங்கி அறுதி பெரும்பாலும் ஆட்சியை பிடிக்குது திமுக. அது வரைக்கும் இந்தியா முழுவதும் வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல் முறையாக 50 சீட்டு கீழே விழுகுது. அதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, ஈவே ராமசாமி தான். இந்த லட்சணத்துல தான் அவரோட பின்பம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு வாய்ஸ் கிடையாது, அவருக்கு எந்தவித ஆதரவும் கிடையாது, அவர் மேல மக்களுக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது, அந்த ஆளுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒரு ஈர வெங்காயம். உண்மையிலே தமிழகம் என்று பெரியார் மண் ஊரை ஏமாத்துறானுங்களே. உண்மையிலே பெரியார் மண்ணா இருந்தா ஏன்டா அந்த காலகட்டத்தில் அந்த ஆளை முழுசா நிராகரிச்சானுங்க? அதை சொல்லுமா இல்லையா? அதற்கு ரொம்ப முக்கியம், திமுக கொள்கையை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. திமுக எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு எப்படியாவது காங்கிரஸை வீழ்த்தணும், இல்லை காமராஜரை வீழ்க்கணும். காமராஜரை வீழ்த்துறதுக்கு அவரோட ஜாதியை சொல்லி திட்டு தெரியும். இதுதான் திமுக கொள்கையா அப்ப இருந்துச்சு. எனவே திமுக அப்ப பெரிய ஒரு கொள்கையும் கிடையாது. ஆனா அண்ணாதுரை ஓரளவுக்கு நம்ம தலைவரை ஏற்க முடியும், ஏன்னா அவர்கிட்ட ஓரளவுக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கும். ஆனா இந்த ஈவே ராமசாமி இருக்காரு, பெரியார் பாருங்க, இந்த ஆள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்காது. இந்த ஆள் பேசுனதெல்லாம் அவதூறு மட்டும்தான், வெறுப்பு பேசி தெரியாத தவிர வேற எந்தவித பகுத்தறிவும் இல்லாம கூமுட்டுத்தனமா சுத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேர்தலை வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் பெரியார் மூஞ்சிலேயே கறி பூச்சிட்டாயில, அந்த ஆளை மீட் பண்ணி உனக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கிண்டல் போயிட்டான்னு வச்சுக்கவேன். அதையே தூக்கிட்டு இன்னொரு சுத்தி தீரானுங்க. எனவே 1967 உச்சத்தில் இருந்த ஈவே ராமசாமி பின்பம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அந்த ஆளுக்கு ஓட்டு கிடையாது. இதை யதார்த்தமான உண்மை. அவர் யாரை எதிர்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. யாரு? திமுக. அண்ணாதுரை ஜெயிச்சாரு, காங்கிரஸ் ஆதரிச்சாரு, காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா தோல்வி தழுவிச்சு. ஈவே ராமசாமிக்கு எவ்வளவு பலம் தெரியுதா? இந்த அறிவு கூட இல்லாம தான் ஈவே ராமசாமியை படிக்கணும், யாரு? பெரியாரை படிக்கணும் விஜய் வந்திருக்காங்க புதுசா. பெரியாரை படிக்கணும் புதுசா நீ வரதுக்கு நீ வராமே இருந்து போயிடலாம் நான் சொல்றேன். எனவே திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒருத்தர் வரணும்னு நினைச்சா ஈவே ராமசாமி பின்பத்தை தூக்கிட்டு கிடையாது, அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு வரணும். அவ உடைக்கக்கூடிய அந்த இடத்துல அரசியல் எப்படி நகர வேண்டி இருக்கு அப்படின்னா, நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லி வந்திருக்கிறேன். நீங்க எதுவுமே பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, தமிழகம் முழுவதும் எதுவுமே நீங்க பிரச்சாரம் பண்ணாங்க, ஈவே ராமசாமி பின்பத்தை வச்சுக்கோங்க. அவர் எழுதினார் இல்லையா, எந்தெந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் தமிழ் தேசிய ஓட்டோ இல்லை தமிழ் இயக்கங்கள் வலுவாக இருந்துச்சு, மாப்போசி அவங்க போன்றவர்களுடைய பிரச்சாரங்கள் அடிப்படையில் முன்னாடி ஒரு வலுவான ஓட்டு வங்கி தமிழ் பற்றாளர்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஈவே ராமசாமி பின்பத்தை வச்சுக்கோங்க. தமிழ் ஒரு சனியன், தமிழ் ஒரு மயிறு, தமிழ் அழியணும், இதை சொன்னவனுக்கு ஓட்டா இல்லை எங்களுக்கு ஓட்டா இப்படி கேட்டு போங்களேன். மக்கள் அப்போதான் புரிய ஆரம்பிக்கும், இவங்க யாரு தகட தத்தம் பண்றாங்களா, யாரு? இந்த திமுக. அதையெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். மக்களே இந்த ஈவே ராமசாமி பின்பம் மட்டும் கிடையாது, அதை சிலருக்கு பிறகு புடுங்கி எரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணணும், வேற எதுவும் பிரச்சாரம் பண்ணாதீங்க. தமிழகத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் அது இது இதெல்லாம் ஓர வச்சுட்டு முதல் சித்தாந்த எதிரியா இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி இருக்கார் இல்லையா, அந்த ஆளை முழுசா உடைங்க. ஒரு போட்டு தமிழுக்கு பேசுறீங்களா, இன்னொரு போட்டு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போறதா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த ஆள் என்ன இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காருன்னா பார்ப்பனும் துலுக்கர்கள் தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய எதிரி அப்படி பேசுற. உனக்கு என்னடா இந்த நாட்டில் உரிமை இருக்கு, நீ யாரா ஃபர்ஸ்ட், நீ தமிழனா அப்படின்னு கேட்ட ஆளுங்க இவரு. இவருக்கு உங்க ஓட்டா இல்ல எங்களுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு போய் கேளுங்க. எந்த ஒரு மானமுள்ள தமிழனும் இவருக்கு ஓட்டு போட மாட்டான், எந்த மானமுள்ள ஒரு இஸ்லாமியரும் இவர் சார்ந்தவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க கேட்டா. அதுக்கு அடுத்து நீங்க அப்படியே போய் பெண்கள் மத்தியில நீங்க ஓட்டு வாங்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க, அங்கேயும் ஈவரா நிப்பாடுங்க. நீ எல்லா இடத்துலையும் ஈவரா நிப்பாட முடியும். யார? இந்த விஜய் சொல்றாரு பெரியாரை படிங்கள், அதை படிச்சுட்டு போய் சேருங்க. அதை படிச்சுட்டு போய் நீங்க வச்சு நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த விஜய் சொல்ற பெரியாரு அது திமுக காரன் சுத்தி பெரியார் ஆளு. இந்த ஆள் என்ன சொல்ற அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவரோட கற்பப்பையெல்லாம் நீக்கிருங்க. எப்படி? கற்பப்பையெல்லாம் நீக்கிருங்க. அதுதான் காரணம் பெண்களுடைய இழிவான நிலைமைக்கு. அப்பெல்லாம் நீக்கிட்டா நீ எப்படி பிறந்த? ஏதாவது பகுத்தறிவு பேசுற பேச்சா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா இப்படி பேசுறீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க போற ட்ரெஸ் இருக்குல்ல அதுவும் ஆண்கள் மாதிரி போடுங்க. உங்களுடைய பேர் ஆண்கள் பேரே வைங்க. உங்களுடைய தலைமுடி இருக்கு பாருங்க அதுவும் ஆண்கள் மாதிரி பண்ணுங்க. இப்படி ஆண்கள் மாதிரி பெண்கள் வேஷம் போட்டீங்கன்னா நீங்க சமத்துவத்துக்கு வந்துடலாம் இப்படின்னு நம்பிக்கை இருந்தாரு. இது பகுத்தறிவா? நான் கேட்கிறேன்.
ஊருக்குள்ள இந்த மாதிரி வேலையை பார்த்து தான் நாட்டில் பெண்கள் சாதிச்சாங்களா? அவர் இருந்த காலத்தில் மேரி குயிரில் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் சாதனை பண்ண பெண்கள் ஆகட்டும், தற்போது இந்தியாவில் மிகப்பெரிய அனைத்து நிறுவனங்களையுமே ஏறக்குறைய 50% மேல சிஇஓவா இருக்கிறது நம்மளுடைய பெண்கள். இவங்க தான் சிஇஓ உட்காந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் தலைமுடியை வெட்டிக்கிட்டு அவங்க ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதா காரணம்? அறிவு வேணா, எவனா பகுத்தறிவு பேசுவானா? எனவே பெண்கள் ஓட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் பெரியாரை தூக்கிடுங்க. இந்த ஆள் இப்படி பேசிக்க தெரிஞ்சா இவனுக்கு உங்க ஓட்டா இல்ல எங்களுக்கு ஓட்டா இப்படி கேளுங்க, இந்த ஆளை தூக்கி போட்டு பெண்களே மிதிப்பாங்க. அதுக்கடுத்து பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் போய் இந்த ஆளுக்கு பெரிய பின்பத்தை உருவாக்குறது எப்படி உருவாக்கி வச்சிருக்கேன்னா, ஜாதி ஒழிப்புன்ற பேர்ல இருக்குல்ல அதிகப்படியான ஜாதி ஆணவத்தோட ஒரு அரசியல் 50 வருஷமா கட்டமைச்சது 2 திராவிட கட்சிகள் தான். ஆறு ஈவே ராமசாமி பேரை சொல்லிக்கிட்டு. ஆனா இந்த அரசியல் கட்டமைப்புன்றது அவங்க சொல்ற மாதிரி கிடையாது. ஈவே ராமசாமி பின்பத்தை நீ காமிக்கிற காரணமே பட்டியல் சமூக மக்களை முழுசா ஏமாத்துறதுக்காக. இந்த பெரியாரிய அமைப்பு இருக்குல்ல, இதுக்கு ஏன் தலைவராக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்த வரணும் அவர் சொல்லவே இல்லை? எதனால சொல்லவே இல்லை கேட்கிறேன். அதான் நான் சொல்றேன், ஈவே ராமசாமி அந்த காலகட்டத்திலேயே எதனால இங்க துணி விலை கூடி போச்சுன்னு கேட்பாங்க. இது மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணப்பட்ட விஷயம். எங்க பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் ஈவே ராமசாமி பின்பத்தை வச்சுக்கோங்க. எதனால அங்க விலை கூடி போச்சு கேட்டதுக்கு இவங்க எல்லாம் ஜாக்கெட் போட, இவங்க பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போட ஸ்டைல அதனால விலை கூடி போச்சு அப்படின்னு சொன்னாப்ல. இந்த மாதிரி திமிர் பேச்சு பேசுறது இல்லையா, யார் திமிர் வரும்? ஆள் மனசுலயே இந்த மாதிரி திமிரான என்ன இருக்கிறவனுக்கு இவங்க ஜாக்கெட் போட்டதுனால தான் விலை ஏறி போச்சு பட்டியல் சமூக மக்கள் பத்தி சொல்றானா, மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் இருக்கும். ஆனா இந்த ஆள் ஒரு புரட்சிகரமான எண்ணம் பேசுற மாதிரி இங்க பரப்பிக்கிருக்காங்க. அது உண்மை என்ன அப்படின்னா, அவரு பிராமணர்களுக்கு எதிராக இவங்க தூண்டி விட்டாப்ல. தன்னுடைய வெறுப்பை அந்த மக்கள்கிட்ட தூண்டி விட்டு 2 பேரும் சண்டை மூட்டி விட்டார் இல்லையா, அதுதான் அவர் செஞ்ச புரட்சி. இவங்க நம்பிக்கிறாங்க. இது புரட்சியே அல்ல, இது ஒரு பித்தலாட்டம். ஆகவே திராவிட அரசியலுக்கு மாற்றாக இங்க நிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்க, வேற யாருமே உங்களுக்கு வேணாம். ஈவே ராமசாமின்னு ஒரு ஆளை எடுங்க, அவர் பெரியார் பின்பத்தை பிடிங்க, அதை வச்சுக்கிட்டு மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த ஆள் என்ன பேசுதான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த ஒரு பிரச்சாரம் போறோம். நீங்க உறுதியாக சொல்றேன், ஒட்டுமொத்த திராவிட அரசியலையும் மக்கள் வெறுத்து விரட்டி அடிக்கிற காலம் வந்துடும். இந்த ஈவே ராமசாமின்ற பின்பத்தை உடைக்கிறதுல மட்டும்தான் இங்க மாற்று அரசியல் பிறக்க முடியும். அது விஜய் தொட்டும் சரி. விஜய் நாளைக்கு வந்தாரு வச்சுக்கவே, இங்க வான்னு கூப்பிட்டு வச்சு நீ பெரியாரிய படிக்க சொன்னால எதுக்குடா படிக்க சொன்னு கேளுங்க. ஏன்னா தமிழ் மொழி அழியணும்னு சொன்னானே, அந்த ஆளை வச்சுக்கிட்டு நீ தமிழ் சொல்லிட்டு ஓட்டு கேட்க வரையே உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்கணும். எனவே இந்த பெரியாரிய பின்பத்தை விஜய் போன்ற நபர்கள் தூக்குறது எதனால அப்படின்னா, எல்லா பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் அப்படி எல்லாத்துக்கும் ஐஸ் வைப்போம் இல்லையா, அந்த லட்சணத்தை விஜய் அரசியல் பண்ணிட்டு உள்ள வராப்புல. இவர் வந்ததுமே எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஈவே ராமசாமி இருந்து ஆரம்பிக்கணும். திமுகவை அழிக்கிறதுக்கும் ஈவே ராமசாமி இருந்து ஆரம்பிக்கணும். விஜய் போன்ற புதிய நபர்களை எதிர்க்கிறது ஈவே ராமசாமி இருந்து ஆரம்பிக்கணும். பெரியான்ற ஒரு பின்பத்தை சுக்கு சுக்கா உடைச்சு இந்த அரசியலை நீங்க அடுத்த 1 வருஷத்துக்கு கொண்டு போறீங்கன்னா, மக்கள்கிட்ட நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்கன்னா, நீங்க உறுதியாக மாற்றுன்னு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க. இதை நியாயப்படி பாஜக 4 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரமா எடுத்திருக்கணும். அதை பெரிய அரசியல் எடுக்காம ஏதோ வகையில் அதுல பதுங்கி போனாங்க. ஆனா துணிஞ்சு சீமான் எடுத்தார் பாருங்க, அந்த இடத்துல 100% சீமானை பாராட்டி ஆகணும். சீமான் சமீபத்தில் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு, தமிழ் மயிருக்கு சமானம் சொன்ன ஈவே ராமசாமி பெரியாருடைய பிள்ளைகளுக்கு ஓட்டா இல்ல தமிழ் எங்கள் உயிர்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய ஓட்டா அப்படின்னு சொல்றா பாருங்க. இந்த மாதிரி எளிமையான பிரச்சாரம் மட்டும் போதும் 100% இங்கே திராவிட அரசியல் தொடச்சு வலிச்சு எறிகிறதுக்கு. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமான்ற நபருக்காக மட்டும் கிடையாது, இங்க மாற்று அரசியல் சொல்லி நீங்க வரீங்கன்னா, முதலாவது உங்களுக்கு தேவை, அரசியலே தேவை, ஒரு சித்தாந்த மாற்றுன்னு ஒன்று தேவை. அந்த சித்தாந்த மாற்றுன்ற என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 55-60 வருஷமா ஒரு சித்தாந்தத்தை சொல்லி பொய் புரட்டா ஏமாத்திருக்கானுங்க. அதற்கே மாற்றா வரணும். சித்தாந்த ஏற்போட இருந்தாதான் இங்க சண்டை நடக்கும். சித்தாந்த ஏற்பே இல்லாம எதையா ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு கமலஹாசன் வர வேண்டியதான். சித்தாந்த ஏற்பு மக்கள்கிட்ட இருக்கணும். எதனால இந்த சித்தாந்தம் வீழ்த்தப்படணும், எதனால எங்களுடைய சித்தாந்தம் ஏற்கப்படணும் அப்படின்ற ஒரு 10% 20% மக்கள் புரிஞ்சுட்டாலே மீது 80% மக்கள் அப்படியே சாச்சிடலாம். இதுதான் யதார்த்தமான அரசியல். இந்த அரசியல் சீமான் அவர்கள் சரியா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொடராரு. எனவே அது புத்திசாலித்தனமாக அவர் திட்டமிட்டு பண்றாரு எனக்கு தெரியல. ஆனா அவர் எடுத்திருக்க விஷயம் நியாயமானது. ஈவே ராமசாமி என்ற பின்பம் மட்டும்தான் வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேசும் பொருளா இருக்கணும். ஈவே ராமசாமியா இல்ல தமிழகமா அப்படின்னு மோதி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயம் சொல்றேன், இங்க திராவிட அரசியலே முடிவுக்கு வரும்.